கசப்புன்ற ஒன்று நமக்குள்ளே இல்லாமல் இருக்கணும். அதனால நீங்க யார் மேலேயாவது அப்படி கசப்பு வச்சிருக்கிறீங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப துரோகம் பண்ணாங்க, ரொம்ப தீங்கு செஞ்சாங்க, இவங்களால நான் பட்ட நஷ்டம் கொஞ்சம் இல்ல, இவங்களால நான் பட்ட அவமானம் ரொம்ப அதிகமா இருக்கிறது, இப்படி போய் ஒரு சிக்கல்ல என்ன மாட்டி வச்சது இவங்க தான், இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? ஒருவேளை உங்களுடைய மனது ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். இவங்க பண்ணது தப்புன்னு தெரியலாம். யோசேப்பு எந்த தப்பு பண்ணினதற்காக அவனை சிறைச்சாலையில போட்டாங்க? அவன் சிறைச்சாலையில போய் விலங்குகளுக்குள்ளாக அவனுடைய கைகள் ஒடுங்கிறதற்கு அவன் என்ன தப்பு பண்ணனா? போத்திபாருடைய மனைவியின் இடத்துல ஏதாவது ஒரு அவன் தப்பு பண்ணானா? இவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறான், இவன் உண்மையா வாழ்ந்திருக்கிறான். ஆனா செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவங்க பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவனை இப்ப சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். அப்படின்னா நீ எனக்கு தீமை தான் பண்ணின, நீ எனக்கு தீங்கு தான் செய்த, இது தீமையா முடியல, ஆனா ஆண்டவர் என் கூட இருந்ததுனால அந்த தீமை நன்மையாய் முடிந்தது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் கசப்பு வைக்க கூடாது. நான் உன்னால நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னால நஷ்டப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நஷ்டத்தை அனுபவிச்சது யார் அப்படின்னா, கர்த்தர் தான் அனுபவித்தார். அந்த நஷ்டம் தான் என்னை உயர்த்திருச்சு, அந்த நஷ்டம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு, அந்த நஷ்டம் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு விட்டுருச்சு. அந்த நஷ்டத்தினாலதான் நான் நிறைய காரியத்தை கத்துக்கிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கு ஏமாத்தாம இருந்தா, நீ மட்டும் அன்னைக்கு பொய் சொல்லாம இருந்தா, நீ மட்டும் அன்னைக்கு என்ன நடுத்தருவில் விட்டுட்டு போகாம இருந்தா, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா மாறி இருப்பனா, நான் இவ்வளவு தைரியமானவனா மாறி இருப்பனா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மூலமாய் நமக்கு கர்த்தரை அனுமதிக்கிற எல்லா தீமைகளும் ஒரு நாளில் நமக்கு என்ன தான் முடியும் அப்படின்னா, அது தீமையா முடியாது, அது நன்மையாகத்தான் முடியும். அவங்க தீமைன்னு நினைச்சு வேணா செய்யலாம், அவங்க செய்யறதுக்கு 100% தீமையா கூட இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால, நமக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறதுனால அந்த தீமையா முடியாது, அந்த தீமை ஒரு நாள் நன்மையாகத்தான் முடியும். அதனாலதான் நம்ம ஸ்ட்ராங் ஆனோம், அதனாலதான் நம்ம தனியா வந்தோம், அதனாலதான் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், அதனாலதான் நம்ம இந்த அளவிற்கு பேசப்படுகிறோம். அப்படிதான் நம்ம நினைக்கணுமே தவிர அதை தீமையா நினைச்சிடக்கூடாது. அப்போ ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நான் கடந்து போறேன், எனக்குள்ள ஒன்று செய்யுங்க, எனக்குள்ள இருக்கிற கசப்பை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து போடுங்க. நான் எதோட புது வருஷத்துக்குள்ள போக கூடாதுன்னா, கசப்போட ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் போக கூடாதுப்பா.